ஹாய் காய்ஸ், நாங்கள் ஆர்சி. இது வந்து நம்ம கிராணி வந்து பார்பி மோடு. இது எப்படி நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி, ரைட்டு. ஈஸியாக வச்சு விளையாண்டு பார்ப்போம். அடுத்த மாற்றணுமா? அதாவது இல்லை காய்ஸ், எக்ஸ்ட்ரீம்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லாம் தேவையில்ல காய்ஸ். நம்மளுக்கு இப்போ விளையாடலாம், தப்பு கிடையாது, விளையாடலாம். ஃபஸ்ட் வந்து இது மோடு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணும் காய்ஸ். நம்ம நேராக எக்ஸ்ட்ரீம் போய்ட்டோன்னுங்களேன், சிக்கலாக இருக்கக்கூடாது. நம்ம டக்கு டக்குன்னு கேம் முடிச்சு டக்கு டக்குன்னு வெளியே போகிறோம். எப்படி டக்குன்னு ஸ்பீடாக முடிக்கணும் காய்ஸ். ஸ்பீடாக பார்க்கணும். எது இருக்கோ டக்கு டக்குன்னு எடுக்கணும் காய்ஸ். டக்கு டக்குன்னு எடுக்கணும், டக்கு டக்குன்னு விட்டோம். காய்ஸ் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை காய்ஸ். மாற்றம் எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் காய்ஸ் இருக்குது, வேறு எதுவும் மாற்றம் இல்லை. அப்புறம் அதே வீடு, ஆனால் கலர் சேஞ்சிங்கு, மற்றபடி எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பென்ச் ஹேண்டில் கிடச்சிருக்கு காய்ஸ், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு ரெடி இருக்குது. ஃபேன்மேட் கேம் காய்ஸ், அதான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, மறக்காம வீடியோ லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் நிறைய இருக்குன்னு ஒரு பொருள் லைக் மாட்டேங்க கைஸ். உள்ள ஏதாவது இருக்கா? ஏதாவது கொடுங்களேன்டா. அது இல்லாமல் என்ன பிரச்சனைனா, அது வந்து கார் எஸ்கேப் கிடையாது. என்னடா கிராணி ஒன்றில் கார் எஸ்கேப் கிடையாது அப்படின்னு கேட்குங்களா? ஆமாங்க, கிராணியில் கார் எஸ்கேப் இருக்குது, நார்மல் மோடில் தாங்க இருக்கும். இது வந்து பார்பி மோட்னால கார் எஸ்கேப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ட்ரை பண்ணி பார்த்தா கார் நிற்கும் தான், கார் இங்கே தான் இருக்கும். ஆனால் கார் எஸ்கேப் மட்டும் பண்ண முடியாது கைஸ். என்னடா அது ஒன்றுமே இல்லை. சரி கைஸ், இப்போ நான் லைனாக வச்சுட்டு போய் பார்ப்போம். இது யூஸ் பண்ணிடலாம். ஏதாவது இடத்துல போட்டு நீங்கள் மறந்துடும் அடுத்தது உங்களுக்கு. எங்கள் பொருள் சத்தத்தை போட்டுட்டு போயிடலாம். என்ன சத்தம் கேட்க மாட்டேங்குது? வெளியே போட்டால் கேட்க கைஸ். லெட்டர் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டாக சட்டுப்பட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே போகணும். நான் ஏன் அந்த கலவைக்காயில் மாட்டினோன்னே கறி வச்சு தின்றுடும் நம்மளே. சரி, சட்டுப்பட்டுன்னு போகிறோம், கேமை முடிக்கிறோம். உங்களுக்கு கண் பார்ட் இருக்குது, வேறு எதுவும் முக்கியமானது இல்லை கைஸ். வேறு எதுவும் பெருசாக இல்லை. சுத்து 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 சீக்கிரம் சுத்து. ஓகே கைஸ், என்ன கிடச்சிருக்கு? கட்டிங் பில்லர்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம கட்டிங் பில்லர் கிடச்சிருக்கு, அதான் கட்டிங் பில்லர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. கட்டிங் பில்லர் கிடச்சி கைஸ். இப்போ நம்ம டோர் எஸ்கேப்புக்கான ஒரு பொருள் கிடச்சிட்டு, என்னடா அப்படி கேட்டிங்கன்னா, கீழே ஒரு ஒயர் வந்து சைடு இருக்குங்க, அதையும் கட் பண்ணணும். மேலே உள்ளதையும் கட் பண்ணிட்டோன்னா டோர் எஸ்கேப்புக்கான ஒரு பொருள் கிடச்சிச்சு. ஓகே கைஸ், இங்கே ஹேமர் இருக்குது, போடு. சாய்ஸ் நம்ம எனக்கு ஏதோ லக் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கலாம். கிளை வர இடத்துலையே வாரா கிளவின்னு பார்பி கிளவினாங்க. என்ன இப்படி இருக்கா? நீ பார்பி ஃபேன்ஸ்லாம் போய் காமிச்சிடாத, முடிஞ்ச சுற்றி விட்டுற போகிறாங்க. அதாவது இந்த இடத்துல இது இல்லை காய்ஸ். இந்த பாருங்க, என்னையை பார்த்து பார்பி இல்லை சொல்கிறியா அப்படின்னா, நீ பார்பி அடி மூஞ்சப்பாரு காய்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பரவாயில்ல காய்ஸ். அது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கிராணி ஒன்றை ஒரிஜினல் இல்லைனா கருன்னு இருப்பா. பரவாயில்ல, நல்லா இருக்குது. கிளவி ட்ராப்பை போட்டு போகுது காய்ஸ்.
என்னதான் மூஞ்சி மாறினாலும் கேம் மாறினாலும் எந்த கேம் போனாலும் இந்த கிளவி கிரிமினல் மைண்ட் மட்டும் போகவே மாட்டேங்குது. சரி நம்ம கேம் பிளே ஆரம்பிப்போம். கிளவி போயிட்டான். கிளவி வந்து ராத சத்தம் போட்டு பாவி கிளவி நல்லா இருக்கு எழுதினீங்களா? இந்த மணி இருக்குல்ல, மணியை கட் பண்ணி விட்டுட்டா வச்சுட்டு அது என்னடா அது சத்தம் போட்டே இருக்கு. கட்டுப்பட்டு முடிச்சுட்டு போயிடணும் காய்ஸ். இன்னும் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் நம்மளுக்கு. இந்த கலவி பண்ணிட்டு இருக்க கிளவி சீக்கிரம் போ 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 நிற்காத. 2 ட்ராப்பா? எனக்கு இருக்குது 2 கால்டி. இந்த 2 ட்ராப்பு போட்டால் என்ன தெரியுமாவும்? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ஸ் நல்லா பக் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த கேம்மை. என்னடா பக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அவள் போனால் ஒன்று ஆக மாட்டேங்க, நம்ம போனால் தான் ஆகுது. இதுங்களா காய்ஸ் எதுவும் சத்தமே கேட்கல, ஆனால் கிளவி வந்துடுவா. அதான் காய்ஸ் அது கிரிமினல் மைண்டு. காய்ஸ் இப்போ நம்ம பொருள் கிடச்சிருக்கு, நம்ம போகலாமா வேண்டாமா? போயிடலாம் காய்ஸ். கிளவி எங்கே இருக்கா? இருக்கா பிரச்சனை நம்ம போயிடலாம் சீக்கிரம். கிளவி வந்திருக்கணுமே. எங்கே போனா? இங்கே தான் இருக்கேன். இந்த வாரா இப்போ ஏறி வாரா. தெரியாமல் வாட்டருக்குள்ளே போட்டதுக்கு இங்கே போட்டேன்டா. சாரி காய்ச்சி மன்னிச்சிக்கோங்க காய்ஸ். ஆனால் இந்த மாதிரி பீஸ் ஆஃப் பெயிண்டிங்னு இருக்குது. ஆனால் அது கீழே வந்து வச்சா என்ன ஆகுன்னு தெரில காய்ஸ். ஆனால் வச்ச ஒன்றா என்ன ஆகுன்னு தெரில என்னன்னே. இங்கே தான் நிற்காளா? ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். சரிக்கா இது என்னடி சிரிப்புக்கு உனக்கு? ட்ராப் போட்டு போய் பார்த்தீங்க காய்ஸ். போயிட்டா போய் வந்துடாத. மூஞ்சப்பாரு மைதா மாவு தடவை வச்ச மாதிரியே இருக்கு காய்ஸ். இல்லை காய்ச்சி எந்திரமா காய்ச்சி இருக்கும். தாத்தா கிட்ட போய் ஏதாவது வம்புழுத்துருப்பா. அவன் என்ன பண்ணுவான் கோவத்தில்? நீங்கள் சொல்லுங்க காய்ஸ். கொஞ்ச நேரம் தான் பார்ப்பான். இப்போ என்ன பண்ணுவான்? டென்ஷன் ஆனா கோவப்பட்டு கலையை முடிஞ்செடுத்து மைதா மாவு முக்கிட்டான். இந்த கலை என்ன சொல்லுது? பார்பின்னு சொல்லிட்டு தெரியுது. என்ன காய்ஸ் இது? காய்ஸ் சொல்ல வந்து அது பேர் காஜுன்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. காஜு வந்து இப்போதைக்கு தேவையில்ல காய்ஸ், நம்ம பார்த்துக்கலாம். பிளேயர்ஸ்க்கு எதெல்லாம் வேணும். பிளேயர் எதுவுமே கிடைக்கல. அதுக்குள்ளே காஜு எடுத்து என்ன பண்ண? ட்ராவல் கன் பாட்டு ஒன்று இருக்குது, அது மட்டும் அவன் வச்சு பார்த்துக்கலாம். எட்ரா கன் பாட்டை கிளவி இங்கே வந்துச்சுல்ல, எங்கே போச்சு? ட்ராப்
கிளவி போகும்போது ஸ்பீடாக டேனா இங்கே தான் இருக்குது அப்படின்னும். நீ கிளவி நான் மேலே இருக்கேன், நீ என்ன தான் தெரியல வரமாட்டேன், புரிஞ்சிக்கோ. மண்டையில் போடு சீக்கிரம். பார்த்தீங்களா மண்டையில் விழுந்தாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அல்ல மைதா மாவு முக்கிய இடத்துனால மண்டை ஸ்ட்ராங்காகிட்டு நினைக்கிறேன். காய்ஸ் நல்லா உசாரே மேலே வருது காய்ஸ். என்ன பண்ணணும்னா கரெக்டாக உள்ளே போயிட்டு லைட்டாக மிதிச்சு விட்ட பார்க்கணும். லைட்டாக மிதிச்சு விடணுமா? சீக்கிரம் டக்குன்னு ஒரு 2 ஃப்ராக்ஷன் செகண்ட். கரெக்டாக வரமாட்டேன் காய்ஸ் சீக்கிரம். ஓகே. கிளவி என்ன பண்ணும்? சத்தம் கேட்டு இப்படி போவோம். தெரியும் கிளவி நீ இங்கே தான் போவேன்னு. போ போ போ. வந்து பார்க்க வைக்கணும். அப்படியா அந்த கிளவி பாரு 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 பார்க்க மாட்டேங்குது. கிளவி இங்கே தெரியவாளங்கன்னு பார்த்தா கிளவி கிளவி சிரிப்பா பார்த்தீங்களா காய்ஸ்? நம்ம சிரிக்கா காய்ஸ் ரொம்ப. ஸோ அதுக்கு வீடியோ பார்க்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே கைஸ், சீக்கிரம் பண்ணி விடுங்க. சரிங்க கைஸ், சிக்கன் நைஸாக போயிருமா? போகுமா வேண்டாமா? சீக்கிரமே சரி கிடையாது. ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ். கார்கி போடு. எங்கே போயிருக்கா? அங்கே போயிருக்காளா எங்கே போயிருக்காளா? யார் கையும் வளருது வாயும் வளருது கைஸ். வெப்பன் கீ போட்டு வெப்பன் கீ கிடச்சிட்டு வெப்பன் கீ கிடைத்து விட்டது. கட்டிங் பிளேட் இருக்குது. கட்டிங் பிளேட் ஒரு வேலை முடிச்சாச்சு கைஸ். அது 2 வேலை முடிச்சாச்சு. வேறு என்ன வேணும்? கைஸ் அடுத்து பேட்லாக் கோடு வேணும். அடுத்து பேட்லாக் கீ வேணும். அடுத்து மாஸ்டர் கீ. இந்த 3 இருந்தால் எஸ்கேப் ஆயிடலாம். சில்லு ஸ்பீடப்போ 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 ஸ்பீடாக தம்பி. ஓகே எட்ரா வைப்பேன். கிளவி வராளா? கிளவி வர மாதிரி தெரில. கரெக்டாக ஷூட் பண்ணுறா. டே கை வேறு நடுங்குது கைஸ். இதில் ஷூட் பண்ணுறதாங்க பெரிய பிரச்சனை. பண்ண ஷூட் கடவுளே விழுந்துடணும். ஓ நோ, வாட் இஸ் மிராக்கல்? சரி 2வது புல்லட் எடுத்துகிட்டு வரலாம். சார் 3 புல்லட்லேயும் கீழே போட்டுச்சுனாங்க. அப்போ தான் அவசரத்துக்கு எடுக்க யூஸ் ஆகும். 2 புல்லட்டும் எடுக்க முடியாத. ஷார்ட் கன்னாலும் எடுக்க முடியாது. கிரானி 2லலாம் 2 புல்லட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கிரானி 2 3லாம். கிரானி 1ல் 1 புல்லட் தான் எடுக்க முடியுது. சரிங்க காய்ஸ், சுடு சுடு சுடு. ரெடி ஸ்டடி 1 2 3.
சரியான அடி. கீபோர்டில் வாசிக்காங்க எல்லாரும். கண்டிப்பாக சத்தத்துக்கு கிளவி வருவா. தெரியும் கிளவி. சிரிக்கா பாருங்க, நல்ல சிரிக்கா. மறுபடி வீட்டில் எதுவும் மாட்டல காய்ஸ். பார்த்துட்டாலோ எதுக்கு மானாரா தம்பி சரியில்லையா? ஏதோ கட்டுக்கடையில் ஒழிஞ்சிருப்போம். அடிச்சிட்டானா? வாண்ட் டு பிளேயா? ஆமாம், நான் வாண்ட் டு பிளே தான். நான் விளையாடுறேன். வீட்டில் நல்லா வச்சுருக்கா, எதுக்கு நம்ம அடிக்கா? ஒரு கிளவி கடை விட பெரிய வீடு. ஏதோ பண்ணுறாங்க, பண்ணட்டும். கிளவி எங்கே போகிறா இவ? எங்கே அங்கேயே நிற்கா? திரும்பிட போகிறான். நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம். கிளவி சீக்கிரம் போக மாட்டா காசு. அதான் காசு பிரச்சனை. சீக்கிரம் போயிட்டான்னு வைங்களேன், நம்ம தான். சரிங்க காய்ஸ், நான் மற்றபடி சென்சிட்டிவ் எல்லாம் ஓகேவாக இருக்குது. கிளவி வராது. போ அப்படி வந்துடாத. பேரு கீழே, அப்படியே கீழே பேர் போயிட்டா. குட் கேர்ள். பண்ணுறது கஷ்டம் காய்ச்சி. நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கீழே போய் சத்தத்தை கொடுத்துட்டோன்னா அவன் மேலே வருவா. யார்? கிளவி. இன்னும் மேலே வர மாட்டேக்கா? கிளவி இவரு வந்துட்டா கைஸ். ஸ்பீடாக ஓடிடலாம் காய்ச்சி. நான் 1 நிமிஷம் ஸ்பீடாக வந்தால் பார்த்தீங்களா காய்ச்சி? நீங்கள் சரியான ஸ்பீடு. வந்துட்டாளா? இப்போ பாரு, இப்போ ஸ்லோவாக வரா. ஸ்பீடாக வாப்பா. என்னப்பா நீ தட்டு புட்டு வேலை இருக்கு எனக்கு. வந்துட்டா காய்ச்சி. வந்துட்டா. அப்படியே இறங்குது. அப்படியே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறோம், தப்பிக்கிறோம். எடுடா தம்பி. லூஸு வரல. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் காய்ஸ் கொஞ்ச நேரத்தில். சரி காய்ஸ், மறக்காமல் வீடியோ பார்க்குறவாங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் தான் காய்ஸ் கேட்க. என்ன காய்ஸ் நீங்கள் பண்ணி விடுங்க காய்ஸ். கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். அப்புறம் சேலஞ்ச் விடுங்க காய்ஸ். உங்களுக்கு என்ன சேலஞ்சா அப்படி கேட்டிங்கன்னா, இது ஒரே நேரத்தில் லைக் பட்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்துங்க. சேஃப்டியில் என்ன இருக்குது? என்ன வச்சுருக்கான்? ப்ளே ஹவுஸ் கீ காய்ஸ். நம்ம காஜுவில் வந்து ஒரு இது இருக்குது. காஜுவில் அதாவது மேலே வந்து டாப் ஃப்ளோரில் வந்து ஒரு காஜுவில் பார்த்தோன்னா இருக்குது காய்ஸ். கட்டிங் முன்னாடி சொட்டணும் அந்த ஃபேனுக்குள்ளே ப்ளே ஹவுஸ் கீ ஒன்று கிடச்சிட்டு, அப்புறம் வந்து இன்னொரு ஜாய்ஸ்டிக் கிடச்சின்னா அதில் போய் பார்க்கலாம் காய்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேமர் வச்சு கதை உடச்சாச்சு. இப்போ கட்டிங் பிளேட்லேயே கட் பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ வந்து பேட்லாக் கீ, மாஸ்டர் கீ, அப்புறம் வந்து பேட்லாக் கோடு
இந்த 2 கிடச்சிட்டுனா அவ்வளோதான், நம்ம வின்னராகி கிளவியை வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். என்ன இருக்குங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எதுக்கு யூஸ் ஆகுது கைஸ்? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஸ்க்ரூ ட்ரைவரோட வேலை. இந்த மீட்டு தொங்க விட்டுருக்காங்க. வேற எதுவும் இல்லை காசு இந்த இதில் முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் இல்லை அவ்வளோவா. மற்ற கதையை பார்த்துட்டா காசு. ஓடு 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 கிளவி வேறடா, நின்றுட்டா கிளவி. இருக்க சீக்கிரவா, இங்கே தான் இருக்கப்பா, சீக்கிரவாப்பா. காசு வாரா தெரியுமா, அதான் நடக்கும் பெஸ்ட்டு. திரும்ப அங்கே தான் பொருள் இருக்குங்க. அப்போ திடீர்னு மெலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது காய்ச்சி. வாயில் வாட்டர் மெலன் காய்ச்சி, அதான் காய்ச்சி தானே. வாட்டர் மெலன் கிடச்சிருச்சுன்னா இந்த வாட்டர் மெலன் அடுத்ததுக்குள்ள என்னன்னு பார்த்துடலாம். நினச்ச மாதிரியே மெலன் தான் காய்ச்சிருக்கு. இப்படி எடுத்துகிட்டு ஓடிடலாம். எஸ்கேப். மழை நடக்காச்சு. அடுத்த ரெண்டு தான் என்ன கிடச்சிருக்கு காய்ஸ்? நம்மளுக்கு பெரிய புதையலே கிடச்சிருக்கு. இது புதையலா அப்படின்னு நீங்கள் வேறு இதில் மெயின் டோர் எஸ்கேப், அதாவது டோர் எஸ்கேப்புக்கான முக்கியமான கீ, மாஸ்டர் கீயை கிடச்சிருக்கு காய்ஸ். இதான் பெரிய கீ கிடச்சிட்டு இப்போ வேறு எதுவுமே தேவை நம்மளுக்கு. பேட்லாக் கீ, பேட்லாக் கோட், 2 கோடு, 2 மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கிளவியாதும் யாராக வந்தாலும் சரி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. கிளவி நம்மளுக்கு மேலே தான் இருக்காது, நம்மளுக்கு மேலே இருக்கலாம். இப்போ மேலே தான் பார்க்காதீங்க, மேலே தான் நம்ம நிற்க முடியாமல். இப்போ கீழே கிரவுண்டில் நிற்கும், நம்மளுக்கு மேலே. அதாவது இந்த படிக்கிட்டே இருக்கும் போது இங்கே நிற்க காய்ஸ். கரெக்டாக சத்தம் கரெக்டாக அங்கே நம்ம நல்லா கேட்கு. ஏதோ கதவை திறக்கா, என்ன கதவு தெரியலையே. என்ன கதவை திறக்கா? காய்ஸ் என்ன காய்ஸ் இது, ஒரு பொருளை கொடுக்க மாட்டேங்காங்கடா. மாசி இன்னும் 2 பொருள் அது கிடச்சா நான் பாட்டுக்கு வீட்டு விட்டு வெளியே போகிறேன். யாருக்காக தொந்தரவாக கொடுக்கணும், இது கிளவிக்காக தொந்தரவாக கொடுக்கணும். அப்போ என்னட்ட டக்குன்னு கொடுக்க மாட்டேங்கிறாடா. ஏன்னா காசு கேட்கணும் இல்லை பணம் கேட்கணும், ஒரே ஒரு சாவி தானே கேட்க. இன்னும் கொடுக்குற மாதிரி தெரியலையா. சரி சீக்கிரம் போவோம், சீக்கிரம் போவோம், சீக்கிரம் நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. வீட்டுக்கா நீங்கள் காய்ங்க. இது என்ன மாதிரி பட்டம் தெரியும், நான் ரோட் க்ளோஸ் ஆயிருமா? அவ்வளோதான் காய்ச்சி, அழைக்க முடியல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சு விட்டாங்க நம்மளே. கீ கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ்.
இப்போதைக்கு நம்ம பேரலாக்கோட கிடச்சா முக்கால்வாசி எஸ்கேப்பே முடிச்சிடலாம். பேரலாக்கோடு அமுத்துடுங்க. அதுக்கு வேறு எங்கள் காசு ஒன்றும் இல்லை காசுங்க. பேரலாக் கூட எங்கடா வச்சுருக்கீங்க? அதையாவது கொடுக்கலான்டா. இந்த பாருங்க காசு இங்கே வந்து எல்லாம் கட்டினாச்சு, இதை கட்டினாச்சா. இந்த ரெட் கலர் சாவி எடுத்து வந்து இதில் போட்டணும். போட்டுட்டு இங்கே பேட்லாக் கூட போட்டுட்டு இங்கே பேட்லாக் கீயை போட்டோன்னா வெற்றிகரமாக எஸ்கேப் பண்ணிக்கலாம் காய்ஸ். யாரும் பொருள் இல்லை, இது எங்கே தான் வச்சுருப்பானுங்க? இன்னொரு காஜுலாம் தந்தாங்கன்னா பரவாயில்லையே. காஜுகள் தந்துட்டானுங்கண்ணா. காஜுவேல் எங்கே போச்சு? காஜுவேல் கடவுளே இருக்கணும். என்னடா அது? காய்ச்சி துப்பாக்க கிடைச்சா இது கிடச்சிருக்கு காய்ஸ். வேறு எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. வேற 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 என்ன இருக்கு? இங்கே பார்த்தாச்சு. சைடில் இங்கே விட்டு வச்சுருக்காங்களோ? இல்லையே, ஒரு நிமிஷம் இங்கேயும் இல்லை. கதவுலையும் இல்லை. எங்கே வச்சுருப்பாங்க? எங்கே வச்சுருப்பாங்க தெரியலையே. இந்த பேட்லாக் கோடு மட்டும் தந்துடுங்க ப்ளீஸ்டா. என்னடா அது? உங்கள் ஆண்டிக்கும் அதானே பிரச்சனை. ஏதாவது பக்காக இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண? பேட்லாக் கோடுக்கு பேட்லாக் கோடு எங்கே இருக்குது? பேட்லாக் கோடு எங்கே வச்சுருக்கானுங்களா? பேட்லாக் கோட் அடியில் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் வைக்கல. மேலே வச்சுருப்பாங்களா? இல்லை இல்லை காய். வேறு எப்படி வச்சுருக்காங்க? எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது கிராணி வந்து கரெக்டாக கதை விட்டு வெளியே வந்துட்டு பக்கில் வந்து மிஸ் ஆகிட்டு நினைக்கும் காய்ஸ். இந்தமாதிரி கதை நம்மளை அடிக்க வாய்ப்பு இருக்குது. உஷாராக போகணும். வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை காய்ஸ். காஜுவிலாவது கொடுப்பாங்களா? காஜுவில் ஏன் கொடுக்கல? அதான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது காய்ஸ். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. நம்ம ஒரே ஒரு காஜுவில் தான் கிடச்சிருக்கு. ஒரு வேளை இங்கே இருக்குமோ? எங்கடா அப்படி கேட்டிங்கன்னா அப்படியே சுற்றிட்டு போனால் இந்த இடம் காய்ஸ். சொன்னால் அந்த மரம் வீட்டுக்கு வந்து இந்த மரம் வந்து வெளியே ஒரு டேபிள் மாதிரி இதே மாதிரி ஒன்று இருக்கும் காய்ஸ். அது வந்து அதே கலர், அந்த காஜுவல் கலர்லேயே தான் இருக்கும். அதெல்லாம் டவுட்டாகவே இருக்குது எனக்கு. இந்த காஜுவல் கலர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி ரொம்ப துரு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதே கலரில் தான் காய்ச்சி இருக்கும். ஒரு அங்கே வச்சுருப்பாங்களோ? இருந்துச்சுன்னா கொடுத்துருங்கடா. இன்னும் காய்ச்சி இல்லை. காய்ச்சி இங்கே இருக்கு காய்ச்சி. சூப்பரு. இங்கே
இது போட்டு காசு தெரிஞ்சு நம்ம பேர்லாக் வந்து கண்டுபிடிக்க போகிறோமோன்னு எனக்கு ஒரு டவுட் தோணுங்கிறது. பேர்லாக் கண்டுபிடிச்சலான்னு தோணுது. இப்போ வந்து பிளேஸ்க்கு எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி வந்து வச்சு ஒரு யூஸ் பண்ணி ஒன்று எடுத்தோம்ல ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பண்ணணும். மறுபடியும் கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு போய் மேலே திறந்த மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வரணும். எவ்வளோ பிரச்சனை காய்ஸ் பார்த்தீங்களா? கட்டிங் பிளேட் இங்கே தான் காய்ச்சி இருக்குது. நம்ம தான் அதுக்கு முன்னாடி போய் ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்து இடத்துல போய் போட்டு வந்துடலாம். அப்போ தான் வசதி. டவுட்டாகவே இருக்குது. நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிட்டு ரெண்டு சான் வெடிச்சு பார்த்தோம்னா சத்தத்துக்கு வந்து கிளவி இங்கே வந்துடுவா. அப்படி போயிடலாம். எப்படி மாஸ்டர் பிளான் கிளவி வந்தாலும் இல்லையா காசு அங்கேயே மாட்டிக்கிட்டா நினைக்கிறேன். ஸோ காசு மெயினான டைமில் இப்படி பண்ணுவா கிளவி. கிளவி இங்கே தான் இருக்காளோ? அது கண்டிப்பாக 100% இங்கே தான் வச்சுருக்கா. சந்தேகமே இல்லாமல் சொல்லணும். 100%. நம்ம அதுக்கு ஒரு ஐடியா காய்ச்சி இப்போ பக்கில் தான் இருக்காங்க. அதனால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நேராக போயிட்டு கட்டிங்கில் எடுத்துகிட்டு போய் அந்த காஜுவில் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பக்கு முடியறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சுல காய்ஸ். பக்கில் தானே இருக்கா, வெளியே வந்துட்டான்னு தெரியலையே. பக்கில் தான் காய்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன் தோணுது. வெளியே வந்தாலும் சந்தோஷம் தான். பண்ணுவேன், பிரச்சனை இல்லை காய்ஸ். முடிக்க போகிறோம்ல. பேர்லாக்கி கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க காய்ஸ் எல்லோரும். வேறு எதாவது கொடுத்து ஏமாத்துறாதீங்கடா. பிரச்சனை காய்ச்சி பாம்பு அடிக்கணும் சத்தம் கிடைக்குது. பெஸ்ட்டு காய்ஸ். கலை வந்துட்டா கீழே இப்போ கரெக்டாக இருக்கும் காய்ஸ். போயிட்டா காய்ஸ். நம்ம ஸ்பீடாக போயிடலாம். இப்போ பக்கிலிருந்து மிஸ் ஆனதுனால நம்ம அங்கே வந்தாச்சு. சட்டு போட்டுன்னு வேலையை முடிக்க போகிறோம் காய்ஸ். நம்ம ஸ்பீடாப்போ. கடவுளே நான் கெஞ்சி கேட்கேன், டோல்ஸ் கேப்பை காணும் மட்டும் கொடு. வேறு ஏதாவது கண்பாட்டை தான் கொடுத்து ஏமாத்துறாதுன்னு கடவுள்கிட்ட நேற்று காய்ச்சி நம்ம தெரியும்ல, நீங்கள் கேஸ் மாற்றி விடுவோம். அதுக்காண்டி கிரிமினல் எஸ்கேப் காய்ச்சி கிரிமினல் தோக்கத்துக்கா காய்ச்சி. அவ்வளோ கிரிமினல் கலவி. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து கரெக்டாக வச்சுருவோம். போடுறாங்க போட்டாச்சு. இந்த இதையும் போட்டாச்சு. எஸ் காய்ஸ் பேர்லாக்கி கிடச்சிட்டு. கண்டிப்பாக பேர்லாக் கோடு மட்டும்தான் காய்ச்சி வேணும், வேறு எதுவுமே தேவையில்ல.
பேட்லாக்கோடு கொடுத்துருங்கடா. கிளவி வரன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு வாட்டி. பேட்லாக் கீயும் கொடுத்துருவானுங்க, கோடும் கொடுத்துருவானுங்க. கோடு மட்டும் கொடுக்கணுங்க, அதுவும் கொடுத்துட்டானுங்க. நம்மளுக்கு கேம் அவுட் ரெடி பண்ணாங்க. பேட்லாக் கோடு தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பேட்லாக் கோடு எங்கே இருக்கும்? Do you want to play hide and seek? எங்கே இருக்கும் பேட்லாக் கோடு? Bye guys, Nika. ஓப்பன் ஆக மாட்டுக்கு. இந்த பேட்லாக் கோட் வேணும்னாங்க எல்லாம். பேட்லாக் கோடு மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ மாஸ்டருக்கு இங்கே அவுட் வந்துட்டோமா? பேட்லாக் கோடு எங்கே இருக்கிற மாதிரி இல்லை கைஸ். பேட்லாக் கோடு இல்லை தான் நினைக்கிறேன். எல்லா இடத்தையும் தெரிய வருது கைஸ். இங்கே ஏதாவது இருக்கா பாருங்க கைஸ். இங்கே இல்லை. வேற எங்கேயும் வைக்க வாய்ப்பும் இல்லை கைஸ். இருக்கிற எல்லா இடத்தையும் தெரியாச்சு. வேறு எங்கே இருக்க வாய்ப்பு இல்லை காய்ஸ். அவ்வளோதான். இந்த கிராணி கேம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில சமயத்துக்கு வந்து கிடச்சிருது காய்ஸ். கிடைக்குமானே தெரியல, எனக்கு கிடச்சதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறது கொடுக்காங்க காய்ஸ். பக்கில் தான் வர மாட்டேங்குது. பக்கில் வந்து பேட்லாக் கொண்டு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதில் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் இதில் வரமாட்டேங்குது காய்ஸ். அப்போ வந்து இது பக்கு தான். எங்கேயும் இல்லை காய்ஸ். தெரிஞ்சு எங்கே வைக்கவே மாட்டாங்க. இருக்கிற எல்லா இடத்துலையும் வச்சிட்டாங்க. வரங்க அவங்களால வைக்க முடியும். மேலேயே இல்லை, டோரும் கிடையாது காய்ஸ். இங்கே பாருங்க, டோரே கிடையாது. எங்கே வைக்கவும் முடியாது அவங்களால.
வேறு எங்கே வைக்க முடியும் அவங்களால? வைக்க முடியாது. நல்லா இருக்கு கைஸ் கேமு. நான் அப்பயே சொல்ல மாட்டேன், செம்மையாக இருக்குது கேமு. ஆனால் வந்து பாதி சில பேர்த்துக்கு வந்து இந்த இது கிடச்சிடும் ஈஸியாக. எப்படி சொல்ல, சீக்கிரம் கிடச்சிரும். டக்குன்னு கோல்டு வந்து ஏதோ இதில் வந்துடும், டக்குன்னு வந்துடும். ஆனால் திடீர்னு என் செல் சில சமயத்துக்கு வந்து என் செல்லுக்கு வர மாட்டேங்குது கைஸ். ஏன் எனக்கு தெரில, என் செல்லுக்கு வந்து வர மாட்டேங்குது இந்த பேட்லாக் கோடு. உங்கள் செல்லுக்கு வந்து கண்டிப்பாக வரும் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாதுல்ல கைஸ், வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். லாஸ்ட்டு முயற்சியை வேறு எங்கே போய் தேடி பார்ப்போம். இல்லைன்னா உங்கள் செல்லில் வருங்க, என் செல்லில் வராது இது. அதான் கைஸ் இது. வேறு எங்கே இடம், வேறு இடம். என் செல்லுக்கு இந்த பக்குனால வர மாட்டேங்குது. உங்கள் செல்லுக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்குது கைஸ். உங்கள் செல்லுக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. என் செல்லுக்கு தான் வர மாட்டேங்குது கைஸ் பக்காயி. அது நான் கவலைப்படாமல் இது நம்பி எடுக்கலாம். ஏன்னா திடீர்னு பாதி பேருக்கு ஒர்க் ஆகுது, பாதி பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு இந்த கேமில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது பேட்லாக் கோடு. நான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். வேறு நீங்களே சொல்லுங்க காசு. எல்லா இடத்துலையும் தெரியுது, ஒரு இடத்துல கூட இல்லை. எனக்கு பக்கு தான் இருக்குது. நம்ம ஃபேன் மேட் கேம்னால எனக்கு பக்கம் இருக்காது. அவ்வளோங்க சார், எதுவும் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. பாருங்க கைஸ், இவங்க இதாங்க பிரச்சனை. டக்குன்னு ஷூட் பண்ணோன்னே டக்குன்னு எடுத்துடணும். டக்கு மிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வராது. பாருங்க கைஸ் முடிஞ்ச அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வந்து நினைக்கிறேன், எனக்கு பக்கு தானே வர மாட்டேன் கன்ஃபார்மு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஷர்ட் இதுதான் போட மாட்டேன். வாயை திறந்துட்டா, வாயை திறந்துட்டா. வாயிலே போடும், வாயில் ஓடு. இது வந்து பக் பேட்லாக் கோடுன்னு ஒன்று இருக்குது. பக் காரணமாக தான் வரமாட்டுக்கு. இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே, கேம் பிளே இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான், இதோட கேம் பிளே முடிச்சு நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. முக்கால்வாசி அவ்வளோ எஸ்கேப் பண்ணியாச்சு. எனக்கு பக்குனால தான் வர மாட்டுக்கு, உங்களுக்கு வரும். அதனால் எனக்கு பக்குன்னு வர மாட்டேங்கனால நான் எஸ்கேப்பை முடிச்சாச்சு. கண்டிப்பாக வரும். பாய் காய்ஸ், பாய் 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 பாய். சரிங்க கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிளவி இன்னும் மறையலை. பாய். முடிச்சாச்சு.